துரோணனின் அம்பு மலையை திகைக்க வைத்தார். மேலும் வலிமையான மற்றும் பயங்கரமான தண்டுகளை வீசினார். அந்த போரில் அவர் 9 அம்புகளால் துரோணரை துளைத்தார். அதுலனின் தண்டுகளை தனது சொந்த தண்டுகளால் வெட்டினார். பின்னர் கிருஷ்ணர் மற்றும் அதுலன் ஆகிய இருவரையும் விஷம் அல்லது நெருப்பை ஒத்த பல தண்டுகளால் துளைத்தார். பொறுமுண்டது அதுலன் தனது அம்புகளால் துரோணரின் வில்லை வெட்ட நினைத்தார். ஆனால் மிகுந்த வீரத்துடன் இருந்த துரோணர் அச்சமின்றி புகழ்பெற்ற பால்குனனின் வில் சரத்தை விரைவாகவும் துண்டித்தார். பால்குனாவின் குதிரைகள் தரமான மற்றும் தேரோட்டியை துளைத்து புன்னகைக்கும் போது பல அம்புகளால் அவரை மூடினார். சென்சேன் தொடர்ந்து கதையை சொன்னான். பின்னர், ராஜாவே, வீரமான துரோணர் தனது சீடரை கடித்துவிட்டு ஒரு கண் சிமிட்டலுக்குள் அர்ஜுனனை தனது அம்பு மலை மூலம் கண்ணுக்கு தெரியாதபடி செய்தார். பின்னர் பர்வாதரின் மகன் தொடர்ச்சியான வரிசைகளில் விழுவதை நாங்கள் பார்த்தோம். மேலும் அவரது வில்லும் இடைவிடாமல் ஒரு வட்டத்துக்கு இழுக்கப்படுவதன் அற்புதமான அம்சத்தை முன்வைக்க காணப்பட்டது. ஞானியும் புத்திசாலியுமான கிருஷ்ணர் தங்கள் பணியை நிறைவேற்றியதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். அதுலனை நோக்கி, ஓ பார்த்தே, வலிமையான கரங்கள் கொண்டவனே, நாம் நேரத்தை வீணாக்கக்கூடாது. துரோணரை தவிர்த்து மேலும் முக்கியமான ஒரு பணி நமக்காக காத்திருக்கிறது என்று கூறினார். அதனுடன் அவர்கள் துரோணரை தங்கள் வலதுபுறத்தில் வைத்து கொண்டு முன்னே சென்றனர். துரோணர் அதுலனை நோக்கி, பாண்டுவின் மகனே, நீ எங்கு செல்கிறாய்? உன் எதிரியை தோற்கடிக்கும் வரை நீ போர் செய்வதை நிறுத்தவில்லை என்பது உண்மையல்லவா என்று அர்ஜுனன் பதிலளித்தார். நீ என் சீடர், என் எதிரி அல்ல. நான் உன் சீடர். எனவே உன் மகனை போன்றவன் உன்னை போரில் தோற்கடிக்கக்கூடிய மனிதர் உலகெங்கும் இல்லை. சென்சேயா தனது கதையை தொடர்ந்தார். இந்த வார்த்தைகளை சொல்லி, கௌரவர்களின் போதகர் துரோணர் சக்தி வாய்ந்த போர் வீரரான பார்த்தாவை கட்டுப்படுத்தியதால் போர் மூண்டது. இருப்பினும் அதல் கோபத்தை கட்டவிழ்த்து விடுகிற ஒரு புயலான மேகத்தைப் போல பார்த்தாவின் அம்புகள் போர்க்களத்தில் சிதறி கிடந்தன. குதிரைகள், கார்கள் மற்றும் யானைகளை ஒரே மாதிரியாக துளைத்தன. அவர் பிரமா ஆயுதத்தை அழைத்தபோது எதிரி தாழுவம் நடுங்கியது. அவர்களின் தண்டுகளை தனது சொந்த ஆயுதத்தால் வெட்டி கொண்டது. இருப்பினும் துரோணர் ஒரு சாதாரண போர்வீரன் அல்லர். அவரது திறமை ஒப்பிட முடியாதது. அவரது அம்புகள் மழையின் நீரோட்டம் போல பார்த்தா மீது பெய்தன. இருப்பினும் 25 அம்புகளால் தாக்கப்பட்ட போதிலும் பார்த்தா எதிர்த்தார். அவரது புத்திசாலித்தனம் வலிமையும் சரிப்புத்தன்மையற்றது. துரோணரின் தாக்குதல்களை எதிர்கொண்ட போது அவர் புன்னகைத்தார். அவரது வெள்ளை குதிரைகள் போர்க்களத்தில் எளிதில் குதித்தளபோர் தீவிரமடைந்த போது ஓதர்களின் ஆட்சியாளரான கிருதவர்ணன் போரில் சேர்ந்தார். அவரது கண்களில் கடுமையான உறுதியுடன் அவர் பார்த்த மற்றும் வாசுதேவனை தலா 25 அம்புகளால் துளைத்தார். ஆனால் பார்த்தா பயப்பட வேண்டியவர் அல்ல. அவர் கிருதவர்மனின் வில்லை வெட்டி அவரை 100 எரியும் அம்புகளால் தாக்கினார். இதனால் போர் வீரர் திகைத்தார். இருப்பினும் போர் இன்னும் முடிவடையவில்லை என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார். கிருதவர்மனிடம் எந்த இரக்கமும் காட்டாதீர்கள் என்று அவர் பார்த்தாவை வலியுறுத்தினார். எனவே புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் பார்த்தர் போஜர்களில் படையை கொண்டார். அவரது அம்புகள் எதிரி அணிகளை கோதுமை மூலம் கத்தியை போல வெட்டுகின்ற இதற்கிடையில் 2 ஆண்சால இளவரசர்களான யுதமன்யுவும் உத்தமவர்களும் கிருதவர்மனுக்கு எதிராக வீரத்துடன் போராடினர். ஆனால் அவர்களின் துணிச்சல் இருந்த போதிலும் அவர்கள் திறமையான போர் வீரருக்கு இணையாக இருக்கவில்லை. அர்ஜுனனின் மற்றொரு பெயரான விபற்று போரில் இணைந்த போதுதான் போரின் அலை மாறத் தொடங்கியது. நாள் செல்ல செல்ல மேலும் பல போர் வீரர்கள் போரில் இணைந்தனர். துணிச்சலான மன்னரான சிறுதாயுதர் தனது வெறிய வில்லுடன் பார்த்தாவை நோக்கி விரைந்தார். ஆனால் சக்தி வாய்ந்த போர் வீரரால் விரைவாக தோற்கடிக்கப்பட்டார். 90 அம்புகளால் தாக்கப்பட்ட போதிலும் சிறுதாயுதர் அடிபணிய மறுத்தார். மேலும் அவரது கண்களில் கடுமையான உறுதியுடன் அவர் தனது வீரரை கொல்லும் கதையை யனர்த்தனாவின் மீது வீசினார். ஆனால் நீரின் இறைவன் அத்தகைய செயல்களுக்கு எதிராக அவரை எச்சரித்திருந்தார். எனவே கள்ளை சிறுதாயுதத்தை நோக்கி திரும்பி வந்தபோது அது கிருஷ்ணரை அசைக்க தவறிவிட்டது. காற்று
ஒரு மலையை அசைக்க தவறியது போல. அப்போதுதான் பர்த்தாவின் கோபத்திற்கு எல்லையே இல்லை. பல ஆயிரக்கணக்கான அம்புகளால் அவர் சிறுதாயுதாவை துன்புறுத்தினார். மேலும் 70 பேரால் அவரது குதிரைகளையும் தேரோட்டியையும் கொண்டார். தீவிரமடைந்த போது நேரம் நின்று விட்டது போல் தோன்றியது. பர்த்தாவின் அம்புகளின் இடைவிடாத தாக்குதலால் போர் வீரர்கள் இடப்பாமும் வலப்புறமும் விழுந்தனர். அவர்களின் உடல்கள் உடைந்தன. இருப்பினும் குழப்பம் மற்றும் அழிவுக்கு மத்தியில் ஒரு போர் வீரன் உயரமாக நின்றான். அர்ஜுனன் வலிமை மிக்கவன். சூரியன் போர்க்களத்தில் துடிக்கும் போது சஞ்சயன் வியப்புடன் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான். சுதட்சிணா மற்றும் சிறுதாயுதாவின் வீழ்ச்சி கௌரவர்களின் படையில் கோப அணைகளை அனுப்பியது. இப்போது அவர்கள் ஒரு புயலைப் போல பார்த்தா வீர் இறங்கினர். அபிஷாக்கள், சொர்சேனாக்கள், சிவிகள் மற்றும் வசதிகள் தனஞ்சயனின் மீது தங்கள் அம்பு மலையை கட்டவிழ்த்து விட்டனர். ஆனால் அவர் உறுதியாக நின்றார். அவரது காந்திவில் ஒவ்வொரு ஷாட்டிலும் பாடுகிறது. போர் தீவிரமடைந்த போது தனஞ்சயனின் அம்புகள் கோதுமை மூலம் கத்தியைப் போல எதிரிகளின் அணிகளில் வெட்டப்பட்டன. ஒரு நொடியில் 600 போர் வீரர்கள் வீழ்ந்தனர். மீதமுள்ளவர்கள் பயத்தில் தப்பி ஓடினர். பர்த்தாவின் கோபத்தை எதிர்கொள்ள தங்கள் தோழர்களை தனியாக கைவிட்டனர். ஆனால் 2 வலிமையான வில்லன்களான சிறுதையுவும் அச்சுதையும் தங்கள் படைகளை அணிதிரட்டி புதிய கொடூரத்துடன் தனஞ்சய மீது வீசினர். இருண்ட மேகத்தைப் போல அவர்களின் அம்புகள் பறந்தன. அர்ஜுனனை ஒரு பயங்கரமான மூடுபலியில் அணைத்தன. 2 போர் வீரர்களும் சண்டையிடும் எஃகு சத்தம் காற்றில் எதிரொலித்தது. சூரிய ஒளியில் தங்கள் ஈட்டிகளும் பிரகாசித்தன. பர்த்தாவின் கார் அம்புகளின் சுத்த எடையால் நிரம்பியது. ஆனால் அவர் அடிபலிய மறுத்து விட்டார். அவரது ஆவி உடைக்கப்படவில்லை. போர் உச்சகட்டத்தை எட்டியதும் தனஞ்சயனின் இடைவிடாத அம்பு மழையால் அவர்களின் கைகளும் தலைகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் சிறுதாயுவும் அச்சுதாயுவும் வீழ்ந்தனர். அவர்களின் மகன்களான நியதாயுவும் திர்காயுவும் கோபத்தில் முன்னேறினர். ஆனால் அர்ஜுனன் திகைக்கவில்லை. அவரது காந்தீப வில் ஒரு தண்டுக்கு பிறகு மற்றொரு தண்டில் கொடூரமான துல்லியத்துடன் சுடுகிறது. கௌரவர்களின் பானுவம் முடிவற்றதாக தோன்றியது. ஆனால் பார்த்த வெண்ணெய் மூலம் சூடான கத்தியை போர தங்கள் அணிகளை வெட்டினார். ஆயிரக்கணக்கான பயிற்சி பெற்ற யானை சவாரி செய்பவர்கள் அவரை சூழ்ந்தனர். ஆனால் அவர் அவர்களை எளிதாக வீழ்த்தினார். அவர்களின் திறங்குகள் மற்றும் தந்தங்கள் அவரது அம்புகளால் சிதைந்தன. வீழ்ந்த வீரர்களின் உடல்கள் வயலில் சிதறி கிடந்தன. அவர்களின் கவசங்கள் சூரிய ஒளியில் தங்க கற்களைப் போல ஒளிரும்படு கொலை உச்சத்தை எட்டியதும் போர்க்களத்தின் குறுக்கே ஒரு ரத்த நதி பாய்ந்தது. கொல்லப்பட்ட காலாட்படை வீரர்கள், குதிரைகள், கார்கள் மற்றும் யானைகளால் ஆன அதன் கரைகள் அம்புகளின் மழையைப் போல கீழே விழுந்தது. அதே நேரத்தில் போராளிகளின் முடிகள் தரையில் ஒரு சிக்கலான பாய்களை உருவாக்கின. மேற்பரப்பில் மிதக்கும் வீரர்களின் கைகளிலிருந்து விரல்கள் துண்டிக்கப்பட்டன. இது ஆற்றின் கொடூரமான அழகை மேலும் அதிகரித்தது போல் தொடங்கிய போது பூமியை நடுங்குவது போல் தோன்றியது. தெகு மோதல் மற்றும் காயமடைந்தவர்களின் அலகல்களால் பிளவுபட்ட யதார்த்தத்தின் துணி அதன் மையத்தில் தனஞ்சய உயரமாக நின்றார். ஒவ்வொரு சாட்டிலும் அவரது காந்தீபவில் பாடுகிறார். கற்பனை செய்ய முடியாத படுகொலைகளின் முகத்தில் அவரது ஆவி உடைக்கப்படவில்லை. சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது போர்க்களத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய போது சஞ்சயாவின் குரல் ஒரு வார்த்தையை கிசுகிசுத்தது. அற்புதமானது. ஏனெனில் அந்த தருணத்தில் அவர் போரின் உண்மையான அர்த்தத்தை பார்த்தார். ஒரு நடனம். திருதராஷ்டிரனின் மகன் துரியோதனன் தனது ரதத்தின் மீது அமர்ந்திருந்த போது சூரியன் போர்க்களத்தில் கீழே விழுந்தது. அவரது கண்கள் பாண்டவின் மகன் அர்ஜுனனை நோக்கி நின்றன. சஞ்சயன் அவரது தேரோட்டக்காரர் அவருக்கு அருகில் நின்று அவர்கள் போரை நெருங்கும் போது எச்சரிக்கையுடன் வலியுறுத்தினார். என் அரசனே, நான் உமது பாதுகாப்பை பற்றி அஞ்சுகிறேன். ஏனென்றால் அர்ஜுனன் மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு போர்வீரன். அவர் ஏற்கனவே துரோணரின் பிரிவுகளையும் போஜர்களையும் தோற்கடித்து விட்டார். போரில்
அவரது வலிமை ஒப்பிட முடியாதது என்று சஞ்சயா கூறினார். தனக்கு முன்னால் நடந்த படுகொலைகளை பார்த்த துரியோதனின் முகம் உறுதியுடன் முறிந்தது. அவரது படை உடைந்தது. அவரது ஆட்கள் எல்லா திசைகளிலும் தப்பி ஓடினர். நான் ஓடிப்போக மாட்டேன் என்று அவர் சஞ்சயனிடம் அறிவித்தார். நானே அகிலனை எதிர்கொள்ள வேண்டும். எனக்கு வெற்றி தருவதாக வாக்குறுதி அளித்த துரோணர் என்னை ஏமாற்றிவிட்டார். ஆனால் இப்போது பாண்டவர்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுவதாக தெரிகிறது. சஞ்சயன் தனது ஆசலுடன் நியாயப்படுத்த முயன்றான். ஆனால் துரியோதனன் உறுதியாக இருந்தான். தன்னை அர்ஜுனனிடம் நெருங்கி செல்லுமாறு சஞ்சயனை வற்புறுத்தினான். அவர்கள் அருகில் வந்தபோது எகு மோதல் சத்தமும் காயமடைந்தவர்களின் அலறல்களும் காற்றை நிரப்பின. கௌரவர்களின் மரியாதைக்குரிய ஆசிரியரான துரோணர் சம்பவ இடத்தில் தோன்றினார். அவரது கண்கள் கடுமையான ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. அவர் துரியோதனின் ரதத்தை அணுகி அமைதியான அளவான தொனியில் பேசினார். என் மன்னரே, உங்கள் வார்த்தைகளில் எனக்கு எந்த தவறும் இல்லை. ஆனால் எனது ஆலோசனையின்படி செயல்பட நான் உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அர்ஜுனன் உண்மையில் ஒரு வலிமையான எதிரி. ஆனால் அவரை தோற்கடிக்க எனக்கு ஒரு திட்டம் உள்ளது என்று அவர் கூறினார். துரியோதனின் உடலை சுற்றி ஒரு சிறப்பு காசத்தை வேதங்களின் சக்தி மற்றும் கடவுள்களின் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்ட ஒரு காசத்தை கட்டுவேன் என்று துரோணர் வெளிப்படுத்தினார். இந்த காசமானது துரியோதனை போரில் வெல்ல முடியாததாக மாற்றும். துரோணர் பேசுகையில் தண்ணீரை தொட்டு புனித மந்திரங்களை உச்சரித்து தனது சொந்த ஆன்மீக ஆற்றலால் காசத்தை ஊற்றினார். துரியோதனின் உடலில் காசத்தை பிரகாசமாக ஒளிய செய்வதை சஞ்சயன் பிரமிப்புடன் பார்த்தார். இது ஒரு அற்புதமான விஷயம் என்று சஞ்சயா மூச்சை இழுத்தார். ஆஜாவே, துரோணர் உண்மையில் தங்க காசத்தை உங்கள் உடலில் கட்டியுள்ளார். துரோணர் கருணையுடன் புன்னரித்து துரியோதனின் மீது ஆசீர்வாத வார்த்தைகளை பேசினார். அவர் கடவுள்களின் சக்தியை பயன்படுத்தி யாதி, நவ்ஷா மற்றும் பிற பண்டைய முனிவர்களை கௌரவர் இளவரசருக்கு ஆசீர்வாதங்களை வழங்குமாறு அழைத்தாவே முடிந்ததும் தன்னிடம் தன்னம்பிக்கையை பெருக்கெடுத்து ஓடுவதை துரியோதனன் உணர்ந்தான். அர்ஜுனனின் கண்கள் உறுதியுடன் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை அவர் வேறித்து பார்த்தார். நான் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்று அவர் சஞ்சயாவிடம் அறிவித்தார். நான் இந்த எதிரியை தோற்கடித்து இந்த போரில் வெற்றி பெறுவேன். சஞ்சயா சம்மதத்துடன் தலையசைத்தார். ஆனால் அவரது இதயம் முன்கணிப்பால் கனமாக இருந்தது. இரு படைகளும் எஃகு மற்றும் தூசியின் வெறியில் மோதிக்கொண்டபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. மனிதர்களிடையே உள்ள காளையான துரியோதனன் கௌரவர்களை சண்டைக்கு அழைத்துச் சென்றான். ஆனால் விரைவில் அவர் பாண்டவர்களுக்கு எதிராக அவர்களின் விசுவாசமான கூட்டாளிகளான சோமகர்களுடன் நேருக்கு நேர் நிற்பதைக் கண்டார். போர் தீவிரமடைந்த போது இரு படைகளும் மோதிக்கொண்டதை சஞ்சயா மூச்சுத்திணறுடன் பார்த்தார். மோதும் எது சத்தமும் வேர்வை நிரம்பிய கவசத்தின் நறுமணமும் காற்றை நிரப்பின. அந்த காட்சி உண்மையிலேயே பிரமிக்க வைத்தது என்று அவர் நினைவு கூர்ந்தார். அவரது குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. பிரிஷதனின் மகனான திருஷ்டத்யுமா துரோணரின் படைகளுக்கு எதிரான தாக்குதலுக்கு தலைமை தாங்கி கடுமையான காற்றால் வீசப்பட்ட இலையுதிர்கான இலைகளைப் போல அம்புகளை பொழிந்தார். சஞ்சயன் அந்த காட்சியை விவரித்தார். பாத்தர்கள் அனைவரும் அடித்து ஒழுங்காக அணிவகுத்து துரோணரின் படைகளை அம்புகளின் மழையால் மூடினர். ஆயுதம் ஏந்தியவர்களில் முன்னணி வீரரான துரோணர் ஒரே அம்புடன் கார்கள், யானைகள் மற்றும் குதிரைகளை துளைத்தபோது எரியும் இவன் நெருப்பைப் போல மங்களாக இருந்தார். சஞ்சயன் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். துரோணனின் வில்லில் இருந்து சுடப்பட்ட அம்புகளை தாங்கக்கூடிய பாண்டவ இராணுவத்தில் எந்த போர் வீரரும் இல்லை. இதற்கிடையில் களம் முழுவதும் மற்ற போர்கள் வெடித்தன. விபின்சதி, சித்தசேனா மற்றும் வித்தரணா ஆகியோர் பீம்சேனாவை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்தனர். அதே நேரத்தில் விண்டா மற்றும் அணுவிண்டா ஆகியோர் யுதிஷ்டரை அவரது எதிரிகளுக்கு எதிராக ஆதரித்தனர். சத்யகி துசாதனாவை எதிர்கொண்டார். அவர்களின் போர் இரு மற்றும் கோபத்தின் சூறாவளியாக இருந்ததனால் செல்ல செல்ல இரு படைகளும் அதிகரித்து வரும் கொடூரத்துடன் மோதுவதை
சன்சேயா திகிலுடன் பார்த்தார். உங்கள் படையிலும் இல்லை, எதிரியின் படையிலும் இல்லை. ஓ பாரத இனத்தின் காளையை பயத்தால் போரிலிருந்து தப்பியோடிய ஒரு போர் வீரன் கூட இல்லை. இந்த குழப்பத்தின் மத்தியில் துரோணர் தொடர்ந்து போராடினார். இடது மற்றும் வலது போர் வீரர்களை வெட்டும்போது அவரது வடிவம் காட்டுத்தீ போல எரிந்தது. சன்சேயா அந்த காட்சியை விவரித்தார். சக்தி வாய்ந்த போர் வீரர் அந்த போரில் கார்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்களை துளைத்தார். ஒவ்வொன்றும் ஒரே ஒரு அம்புடன் சூரியன் மறைந்து போர்க்களத்தின் குறுக்கே நீண்ட நிழல்களை வீசத் தொடங்கிய போது இது சாதாரண சண்டை அல்ல என்பதை சன்சேயா உணர்ந்தார். இரு தரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் விரக்தியால் விரந்த கொடூரத்துடன் போராடினர். அவர்களின் வாழ்க்கை ஆபத்தான நிலையில் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. இறுதியில் மரணமே போர்க்களத்தில் இறங்கியது போல் தோன்றியது. உயிருள்ளவர்களை ஒதுக்கி வைத்து வீழ்ந்தவர்களை மட்டுமே விட்டு சென்றது. சஞ்சயாவின் வார்த்தைகள் காலந்தாளமாக எதிரொலித்தன. சிந்துக்களின் ஆட்சியாளரை பொறுத்தவரை அவர் முழு இராணுவத்தின் பின்புறத்திலும் இருந்தார். அவர்களில் முன்னணி வில்லன்கள் மற்றும் கிருபா எண்ணிக்கையிலான போர் வீரர்களால் பாதுகாக்கப்பட்டார். போர் மூண்டது. குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான மதத்தான போரின் கதையை விவரிக்கும் வகையில் மன்னர் திருதராஷ்டிர முன் சன்சேயர் நின்று கொண்டிருந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. கேளுங்கள் ராஜாவே, சன்சேயன் உற்சாகத்தால் நிரம்பிய குரலில் தொடங்கினான். அப்போது நடந்த அற்புதமான போரை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அவர் பேசுகையில் காட்சி ஒரு தெளிவான உருவம் போல அவர்களின் கண்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. அதுலின் மகன் அபிமன்யுவின் தலைமையில் பார்த்தர்கள் பர்வாதாவின் பரிசையின் வாயிலில் அவரது மகனை அணுகி துரோணரின் பிரிவை துளைக்க முடிவு செய்தனர். துரோணர் தனது படைகளுடன் சேர்ந்து தனது சொந்த இராணுவத்திற்கு பெருமை மற்றும் பாதுகாப்பை தேடி அவர்களுடன் கடுமையாக போராடினார். இதற்கிடையில் அவந்தியை சேர்ந்த விண்டா மற்றும் அனவிண்டா திருதராஷ்டிரரின் மகன் துஷாசனா மீறான கோபம் மற்றும் விசுவாசத்தால் தூண்டப்பட்டு விராடனை 10 விரைவான பந்துகளால் தாக்கினர். ஆனால் விராடர் துணிவில்லாமல் 2 வீரர்களையும் அணுகி அவர்களுடனும் அவர்களை பின்பற்றுபவர்களுடனும் வீரத்துடன் போராடினார். போர் தீவிரமடைந்தது. அதன் கொடூரம் காட்டின் மையத்தில் 2 வலிமையான யானைகளுடன் போராடும் சிங்கத்தின் காட்டு மிராண்டித்தனத்துடன் மட்டுமே பொருந்தியது. சண்டை தீவிரமடைந்த போது அபிமன்யுவின் வலிமை ஒரு கலங்கரை விளக்கத்தை போல பிரகாசித்தது. அவர் மிகவும் முக்கியமான உறுப்புகளை துளைக்கும் திறன் கொண்ட கடுமையான மற்றும் கூர்மையான தண்டுகளால் மன்னர் வலிகாவை அடித்தார். கோபத்தால் நிரம்பிய வலிகா அபிமன்யுவின் மகனை 9 நேரான தங்க இறக்கைகளால் அடித்து பதிலடி கொடுத்தார். இந்த 2 வீரர்களுக்கும் இடையிலான போர் மேலும் மேலும் கடுமையானதாக மாறியது. வானத்தையும் திசை காட்டியும் மறைத்த அடர்ந்த அம்புகள் மற்றும் ஆட்டுகளால் வகைப்படுத்தப்பட்டது. 2 போராளிகளும் மோதிக்கொண்ட போது வானம் நடுங்குவது போல் தோன்றியது. அவர்களின் துணிச்சலான கூக்குரல்கள் காற்று இடிமுழக்கம் போல எதிரொலித்தனது மற்றும் கோபத்தின் இந்த பேரழிவில் மற்ற வீரர்களும் தோன்றினர். படைகளின் தலைப்பில் இருந்த கோவாசனர்களின் மன்னர் சைக்கியா காசியை சேர்ந்த சக்தி வாய்ந்த போர் வீரருடன் இணைந்து வீரத்துடன் போராடினார். அதே நேரத்தில் மன்னர் வால்திகா 5 வலிமையான போர் வீரர்களுக்கு எதிராக போராடினார். திரௌபதியின் சகோதரியின் மகன் விரைவியின் இனத்தை சேர்ந்த சத்யகி மற்றும் 3 பேர் இந்த தாங்களுக்கு இடையிலான மோதல் மனதுக்கும் 5 புலன்களுக்கும் இடையிலானது போன்றது முடிவற்ற போசென்சியா கதையை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கையில் மற்றொரு நாடகம் வெளிப்பட்டது. துஷாசனா சத்யகியை 9 நேரான தண்டுகளால் அடித்தார். ஆனால் பிந்தையவர் தடையின்றி விரைவில் குணமடைந்து காங்கா இறகுகளால் செகுகள் கொண்ட 10 அம்புகளால் தாக்குபவரை துளைத்தார். 2 வீரர்களும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட 2 கின்சிகாக்களைப் போல பிரகாசிக்க தோன்றினர். எஃகு மற்றும் கோபத்தின் சூறாவளியில் மற்ற வீரர்களும் மோதிக்கொண்டனர். கோபத்தால் நிரம்பிய ஆலமுஷா குந்திபோஜாவின் அம்புகளால் பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் தனது தாக்கு தந்தாரியை பல தண்டர்களால்
துளைத்து பதிலடி கொடுத்தார். போல் தீவிரமடைந்த போது அது சாக்காவுக்கு இடையிலானதைப் போலவே தோன்றியது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியதும் போர்க்களத்தில் சூரியன் உதித்தது. சஞ்சயா அருகில் நின்றார். அவருக்கு முன்னால் நடந்த படுகொலையின் சாட்சி கடுமையான போர் தொடங்கிய போது பீம்சேனா தனது சக்தி வாய்ந்த ஆயுதமேந்திய எதிரியான ஜராசந்தருக்கு எதிராக முன்னேறி சென்றார். யுதிஷ்டிரர் தனது படைகளை போரில் வழிநடத்தி கிருதவமனையும் அவரது கூட்டாளிகளையும் தோற்கடிக்க தீர்மானித்தார். இதற்கிடையில் பிரிஷதனின் மகன் திருஷ்டத்யும்னா துரோணர் மீது அம்புகளின் ஆழங்கட்டி மடையை கட்டவிழ்த்து போர்க்களத்தை ஒளிய செய்யும் சூரிய கதிர்களைப் போல சிதறடித்தார். குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான மோதல் தீவிரமாக இருந்தது. இரு தரப்பிலிருந்தும் போர் வீரர்கள் எந்த பகுதியும் இல்லாமல் சண்டையிட்டனர். கௌரவர்களின் போதகர் துரோணர் ஆண்சாளர்களின் இளவரசருடன் கடுமையான சண்டையில் ஈடுபட்டார். அவர்களின் வில்லுகள் வானத்தை நிரப்பிய அம்புகளை வீசின. இரண்டு போராளிகளும் மோதிக்கொண்டனர். களத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்களை வெட்டினர். அவர்கள் எழுச்சியில் அழிவுக்கான பாதையை விட்டு சென்றனர். போர் தீவிரமடைந்த போது துரோணரின் ரதத்திற்குள் ஊடுருவ திருஷ்டத்யும்னா ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர் புத்திசாலித்தனமாக தனது சொந்த குதிரைகளை துரோணரின் குதிரைகளுடன் கலக்கி ஒரு மாயையை உருவாக்கினார். இது போதகரை குழப்பமடைய செய்து தாக்க ஒரு வாய்ப்பை வழங்கும் தயாராக இருந்த தனது வாள் மற்றும் கேடயத்துடன் திருஷ்டத்யும்னா துரோணரின் ரதத்திற்குள் நுழைந்தார். அவர் நகரும்போது அம்புகளை தவிர்த்த காட்சி குழப்பமாக இருந்தது. இரு தரப்பிலிருந்தும் போர் வீரர்கள் தங்கள் உயிருக்கு போராடினர். எஃகு மோதல் சத்தம், ரத்தத்தின் வாசனை மற்றும் போர்க்களத்தில் கனமாக தொங்கும் வியர்வை ஆகியவற்றால் காற்று நிரம்பியிருந்தது. துரோணரின் கொடிய அம்புகளால் பிடிக்கப்பட்ட திருஷ்டத்யும்னாவை மீட்க சிருஷ்டி வீரரான சத்யதி சரியான நேரத்தில் வந்தார். போர் தொடர்ந்தது. இரு தரப்பினரும் மோதல்களை நடத்தினர். ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. சத்யதி மீது 6 மற்றும் 20 அம்புகளை துரோணர் சுட்டார். ஆனால் விருஷி வீரன் சமமான தீவிரத்துடன் எதிர்த்து போராடி தனது சொந்த 6 மற்றும் 20 அம்புகளால் துரோணரின் மார்பில் துளைத்தார். சத்யகியின் துணிச்சலால் ஈர்க்கப்பட்ட பாஞ்சால கார் போர் வீரர்கள் அவரது பக்கத்திற்கு அணிதிரண்டு விரைவாக திருஷ்டத்யும்னாவை போட்டியில் இருந்து விலக்கிக் கொண்டனர். துசி தணிந்த போது சஞ்சயா போரின் கொடூரத்தை பற்றி சிந்தித்தார். போர் வீரர்கள் தங்கள் வீரத்தையும் திறமையையும் முழுமையாக வெளிப்படுத்தாமல் போராடினர். முடிவு இன்னும் நிச்சயமற்றதாக இருந்தபோதிலும் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான இந்த காவிய போராட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை காலம் மட்டுமே வெளிப்படுத்தும். புகழ்பெற்ற ஆசிரியரும் போர் வீரருமான துரோணர் சினியின் பேரனான யூதனாவை கண்ணில் ஒரு கடுமையான பகதாசத்துடன் பார்த்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. திருதராஷ்டிரரின் மகன் பார்வையற்ற மன்னர் 2 பெரிய போர் வீரர்கள் மோதிய அந்த அதிர்ஷ்டமான நாளின் கதையை விவரிக்க சல்சியரிடம் கேட்டுக்கொண்டார். சல்சியன் தனது கதையை தொடங்கி துரோணரை சுருட்டப்பட்ட மற்றும் அடிக்க தயாராக இருக்கும் ஒரு வலிமையான பாம்பு என்றும் அதன் கண்கள் நெருப்பில் உள்ள தாமத்தைப் போல கோபத்தால் எய்கின்றன என்றும் விவரித்தார். அவரது வில் இறுக்கமாக இறுக்கப்பட்டது. அவரது அம்புகள் கூர்மையானவை மற்றும் ஆபத்தானவை. அவரது குதிரைகள் சிவப்பு மற்றும் வேதமானவை. அவற்றின் குளம்புகள் பூமியில் ஒரு தாள துடிப்பை துடிக்க செய்கின்ற. சஞ்சயன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த காட்சி எங்களுக்கு முன்னால் வெளிப்பட்டது. துரோணரின் எதிரியான யூதானா தனது தேரோட்டியின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு நெருங்கி வந்த எதிரியின் மீது கண்களை வைத்தாள். விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்னேறுங்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் நிலையானது மற்றும் அமைதியானது. அவர் தனது குதிரைகளை முன்னெடுத்து செல்ல வலியுறுத்தினார். 2 போர் வீரர்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி சென்று ஒருவருக்கொருவர் அம்பை எறிந்து கொண்டே அவர்களது வில்லுகள் ஒற்றுமையுடன் பாடுகின்றன. தண்டுகள் வீசுவது எருமிது
எகு மோதுவது மண்ணுக்கு எதிராக துடிக்கும் குளம்புகளின் இடி முழக்கம் ஆகியவற்றால் காற்று நிரம்பி வழிந்தது. இது காலங்காலமாக ஒரு போராக இருந்தது. இது அடுத்த தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும் போராளிகள் மோதிக்கொண்ட போது யதார்த்தத்தில் துளி வளைந்து அவர்களை சுற்றி வளைந்திருப்பது போல் தோன்றியது. சூரியன் மேகங்களின் முக்காடு பின்னால் தனது முகத்தை மறைத்தது. காற்று வீசுவதை நிறுத்தியது. போர்க்களத்தில் ஒரு அடர்த்தியான இருள் விழுந்தது. இருப்பினும் 2 வீரர்களும் சண்டையிட்டனர். அம்புகளை ஒருவருக்கொருவர் பொழியும் போது அவர்களின் வில்லுகள் ஒருபோதும் தடுமாறவில்லை. குருவும் பாண்டவர்களும் தங்கள் குதிரைகள் மற்றும் தேரோட்டிகள் தங்கள் சகுரலின் தண்டுகளால் துளைக்கப்பட்ட நிலையில் 2 காளைகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதை திகைப்புடன் பார்த்தனர். காற்றில் இரத்தம் மற்றும் வியர்வையின் வாசனை நிரம்பி வழிந்தது. அவற்றின் கால்களுக்கு கீழே பூமி நடுங்குவது போல் தோன்றியது. போர் ஜீவமடைந்த போது துரோணரும் யுவதனனும் அடிக்கு மாறினர். ஆனால் பின்னர் மின்னலின் ஒரு பிளாசில் சற்றேகியின் சக்தி வாய்ந்த தண்டுகள் துரோணரின் பாதுகாப்பை வெட்டி மீண்டும் உண்மையான நேரத்தை தாக்கில. போதர்களின் வில் நொறுங்கியது. அவரது அம்புகள் உடைந்தன. ஆனால் அவர் விட்டு கொடுக்க மறுத்து விட்டாத இவங்களே பார்த்தனர். அவர்களின் முகங்கள் ஆச்சரியத்தால் நிரம்பின. அவர்கள் யூதனனின் மனிதநேயமற்ற சாதனைகளை பார்த்தனர். மகா ஆசிரியரான துரோணரும் கூட அந்த இளம் வீரரின் வீரத்தால் ஈர்க்கப்பட்டார். மேலும் அவர் சற்றேகின் திறமை மற்றும் துணிச்சலை மனதளவில் பாராட்டினார்போ. அதன் உச்சக்கட்டத்தை எட்டியதும் துரோணர் தனது எதிரியை அழிக்க வான ஆயுதங்களை பயன்படுத்தினார். ஆனால் சற்றேகி மற்றொரு வான அம்புவர்மனை கொண்டு எதிர்த்து போராடினார். இறுதி போட்டியில் 2 வீரர்களும் மோதிக்கொண்டபோது ஓ மற்றும் ஐயோ என்ற கூக்குரல்கள் போர்க்களத்தில் எதிரொலித்தன. அஸ்தா மலைகளில் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது போர்க்களத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. அன்றைய இறுதி தருணங்கள் அவசரம் மற்றும் விரக்தியால் நிரம்பியிருந்தன. வீரர்கள் போராடினர். சிலர் ஓய்வெடுத்தனர். மற்றவர்கள் வெற்றியை பின்தொடர்ந்தனர். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் அர்ஜுனனும் அவரது தேரோட்டியான வாசுதேவாவும் சிந்து ஆட்சியாளரின் நிலப்பரப்பை நோக்கி சென்றனர். அவர்கள் அடர்ந்த விரோத வீரர்களின் கூட்டத்தின் வழியாக செல்லும் போது அர்ஜுனன் திறமையாக தனது காரை வழிநடத்தி தனக்குத்தானே முன்னேற ஒரு பரந்த பாதையை விட்டு சென்றான். குதிரைகள் அன்றைய போர்களில் சோர்வாக இருந்த போதிலும் வாசுதேவரின் திறமையான கைகளால் இயக்கப்பட்டு நம்ப முடியாத வேகத்தில் முன்னேறின. தேர் தானாகவே ஈர்ப்பு விசையை எதிர்த்து வேறொரு உலக வேகத்துடன் நகர்வது போல் தோன்றியது. அது அதை பார்த்த அனைவரையும் பிரமிக்க வைத்தது. சூரிய கடவுளான சூரியரின் கார் அல்லது புயலின் கடவுளான வித்தா கூட அர்ஜுனனின் ரதத்தின் வேகத்திற்கு இணையாக இருக்க கடினமாக அழுத்தப்பட்டிருக்கும். இது பாண்டவ வீரரின் விருப்பத்திற்கு ஏற்ப நேரம் மற்றும் இடத்தின் துணி வளைந்திருப்பது போல் இருந்தது. அவர்கள் எதிரியின் உருவாக்கத்தின் இதயத்தை நெருங்கும்போது குதிரைகள் சோர்வுடையத் தொடங்கின. எடைவிடாத துடிப்பால் அவற்றின் மூட்டுகள் வலிக்கின்றன. அப்போது 2 சகோதரர்கள் விண்டா மற்றும் அணுவிண்டா தங்கள் படைகளின் தலைமையில் அதுலனின் சோர்வடைந்த குதிரைகளைக் கண்டு கடுமையான தாக்குதலை தொடங்கினர். அவர்கள் அர்ஜுனனுக்கு அம்புகளை பொழிந்தனர். அதே நேரத்தில் வாசுதேவர் தண்டுகளை அவரது நபரிடம் பெற்றார். 4 குதிரைகளும் தலா 100 அம்புகளால் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலால் கோபமடைந்த அர்ஜுனன் விரைவாக பதிலடி கொடுத்தார். 2 சகோதரர்களையும் 9 நேரான தண்டுகளால் தாக்கி அவர்களின் முக்கிய உறுப்புகளை துளைத்தார். தீவிரமடைந்த போது விந்தாவும் அணுவிந்தாவும் கோபமடைந்தனர். அர்ஜுனனும் வாசுதேவனும் மீது அம்புகள் பொழிந்தனர். ஆனால் பார்த்தா
பயப்படாமல் 2 அகலமான தலை தண்டுகளால் அவர்களின் வில்லுகளையும் தரங்களையும் நிறைவாக வெட்டினார். கோபத்தால் இன்னும் எரியூட்டப்பட்ட 2 சகோதரர்களும் புதிய வில்லுகளை எடுத்தனர். ஆனால் பனன்செயா விரைவாக அவர்களை குணப்படுத்தினார். ஒரு பயங்கரமான போர்க்கூக்குரலுடன் தனது வீழ்ந்த சகோதரருக்கு பழி வாங்குவதற்காக ஒரு பெரிய கதையை பயன்படுத்தி அனுவிந்தன் முன்னேறி சென்றார். வாசுதேவர் வலிமையான மைனக மலையைப் போல அசையாமல் உறுதியாக நின்றார். அர்ஜுனன் பின்னர் 6 அம்புகளுடன் அனுவிந்தாவை விரைந்து அனுப்பி அவரது கழுத்தையும் கைகால்களையும் ஒரே அடியில் வெட்டினார். இந்த கொலைகளை கண்ட தவவர்கள் புதிய தீவிரத்துடன் முன்னேறி சென்றனர். ஆனால் பார்த்தா துணிவில்லாமல் அசையாத மலையைப் போல அம்புகளின் ஆழங்கட்டி மலைக்கு நடுவே உயரமாக நின்றார். போர் தீவிரமடைந்த போது இரத்தம் மற்றும் வியர்வையின் வாசனையுடன் காற்று அடர்த்தியாக வளர்ந்தது. போர்க்களத்தில் எதிரொலிக்கும் எஃகு சத்தம் எதிரொலித்தது. அர்ஜுனன் உறுதியாக நிற்பதை சஞ்சயன் பெருமையுடன் பார்த்தார். விரோதமான வீரர்களின் கடலால் சூழப்பட்டார். ஆனால் அவர்களின் தாக்குதல்களுக்கு அடிபணியவில்லை. குந்தியின் மகன் அர்ஜுனன் உயரமாக நின்று எதிரிகளின் வரிசையில் கண்களை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. ஒரு காலத்தில் வலிமை மற்றும் வலிமையின் அடையாளமாக இருந்த அவரது தேர் இப்போது கைவிடப்பட்டது. அதன் குதிரைகள் துளையிடப்பட்டு அம்புகளால் நொறுக்கப்பட்டன. ஆனால் அர்ஜுனனின் ஆவி உடைக்கப்படாமல் இருந்தது. எதிரி படைகளை தோற்கடிப்பதற்கான அவரது உறுதிப்பாடு அவரை பொங்கி எழும் புயலைப் போல முன்னெடுத்துச் சென்றது. வாசுதேவ கிருஷ்ணர் தனது ரதத்திலிருந்து இறங்கியதும் அவருக்கு முன்னால் இருந்த காட்சியை அமைதியான நம்பிக்கையுடன் ஆய்வு செய்தார். கிருஷ்ணர் தனது குதிரைகளை அவிழ்த்தபோது அவர்களுக்கு எதிராக கூடியிருந்த வலிமையான போர் வீரர்கள் பிரமிப்புடன் பார்த்தனர். அவர்களின் உடல்கள் இடைவிடாத அம்புகளின் வீச்சால் அடித்து நொறுக்கப்பட்டன. இருப்பினும் பெரும் முரண்பாடுகள் இருந்த போதிலும் அர்ஜுனன் சண்டையிட்டார். சூரிய ஒளியில் தனது வாள் ஒளிரும் போது அவர் எதிரிகளை வெற்றி கொண்டார். பர்த்தாவும் கோவிந்தாவும் போர்க்களத்தில் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தியதை கௌரவர்கள் வியப்புடன் பார்த்தனர். இந்த உலகில் இதைவிட அற்புதமான சம்பவம் வேறு என்ன நடந்தது என்று அவர்கள் கூச்சலிட்டனர். அவர்களின் குரல்கள் போரின் இரைச்சலில் எதிரொலித்தன. இதற்கு முன்பு 2 போர் வீரர்கள் அஞ்சல் அணிந்து ஒரே ரதத்தில் சவாரி செய்து தங்கள் படைகளை இவ்வளவு எளிமையாகவும் துல்லியமாகவும் கொள்வதை அவர்கள் பார்த்ததில்லை. திறமையான குதிரை வீரரான கிருஷ்ணர் தனது குதிரைகளை கவனித்து அவற்றில் அம்புகளை பறித்து அவற்றை தனது கைகளால் தேய்த்தார். அருகிலுள்ள ஒரு நீரோட்டத்திலிருந்து அவற்றை குடிக்க வைத்தார். அவர்களின் தாகம் குறைந்து அவற்றை மீண்டும் ஒரு முறை ரதத்துடன் இணைத்தார். அவர்கள் புறப்பட தயாரான போது தவறவர்கள் தங்கள் மீது வேத்தியின் உணர்வை கழுவுவதை உணர்ந்தனர். ஐயோ ஐயோ எங்கள் மீது ஐயோ! அவர்கள் வேதனையுடன் கூக்குரலிட்டனர். ஏனெனில் பார்த்தாவும் கிருஷ்ணரும் தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். 2 கிருஷ்ணர்களும் போர்க்களத்தின் குறுக்கே தங்கள் தேர் இடிமுழக்கம் போல் இடிமுழக்கம் வீசிக்கொண்டு களத்தில் இறங்கினர். தவறவர்கள் தங்கள் படைகளை எளிதில் கொள்வதை பார்த்தனர். எதிரிகளுக்கு பிறகு எதிரிகளை வெட்டும் போது தங்கள் அம்புகள் பறந்து கொண்டிருந்தன. ஐயோ! துரியோதனின் தவறால் மன்னர் திருதராஷ்டிரரின் இந்த போர் வீரர்கள் அடிக்கப்படுகிறார்கள் என்று சில சத்திரியர்கள் கூறினர். அவர்களின் குரல்கள் துக்கத்தாலும் வருத்தத்தாலும் நிரம்பி இருந்தால் சூரியன் மறைந்து போர்க்களத்தில் தங்க ஒளி வீசத் தொடங்கிய போது அர்ஜுனன் தனது இதயம் உறுதியுடன் கிரியும் ஜெயததனை நோக்கி அழுத்திக் கொண்டார். அவர் தனது குதிரைகளை முன்னோக்கி வலியுறுத்தினார். அவர்கள் சமவெளியை கடந்து செல்லும் போது அவர்களின் குளம்புகள் ஒரு தாள துடிப்பை தூண்டின. கௌரவர்கள் வேத்தியுடன் பார்த்தனர்.
அவர் தூரத்தில் மறைந்தபோது அவர்களின் சொந்த வீரர்களால் வலிமையான ஆயுதமேந்திய வீரரை எதிர்க்க முடியவில்லை. இந்த குழப்பத்தின் மத்தியில் துரியோதனன் அர்ஜுனனை பின்தொடர்ந்தான். அவரது இதயம் ஆத்திரத்துடனும் உறுதியுடனும் நிறைந்திருந்தது. ஆனால் அவரது துணிச்சலான முயற்சிகள் இருந்த போதிலும் அர்ஜுனனாக இருந்த அசைக்க முடியாத சக்திக்கு எதிராக அவர் சக்தியற்றவராக இருந்தார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது போர்க்களத்தை ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியில் செலுத்திய போது கௌரவர்கள் தாங்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்தனர். போர்க்களத்தின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தபோது ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசியது. வாசுதேவனும் தனஞ்சயனும் 2 கிருஷ்ணர்களும் சூடான கத்திகளைப் போல வெண்ணெய் மூலம் எதிரிகளில் கோடுகளை துளைப்பதை கதை சொல்லுபவர் சஞ்சய் பிரமிப்புடன் பார்த்தார். பயத்தால் நிரம்பிய படையின் மன்னர்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்து தப்பி ஓடினர். தங்கள் பதவிகளை கைவிட்டனர். 2 வீரர்களும் தொடர்ந்து முன்னேறி செல்லும்போது போர்க்களத்தின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவரான துரோணர் தலைமையிலான பிரிவின் அம்புகள் மற்றும் ஈட்டிகளை அவர்கள் எதிர்கொண்டனர். ஆனால் வாசுதேவனும் தனஞ்சயனும் தடுத்து நிறுத்த முடியாதவர்களாக இருந்தனர். தாமதப்படுத்தப்பட்டதால் அவர்களின் ஆத்திரமும் அவமானமும் அவர்கள் முன்னேறுவதற்கான உறுதியை தூண்டின. அவர்கள் வறுத்த கத்தியைப் போல எதிரிகளின் வரிசைகளை வெட்டி கொண்டனர். இதனால் அவர்கள் அழிவுக்கான பாதையை விட்டு சென்ற பயத்தால் தூண்டப்பட்ட பல தாழ்த்தப்பட்ட சத்திரியர்கள் தங்கள் பதவிகளை கைவிட்டு தங்கள் மரியாதையையும் கண்ணியத்தையும் கைவிட்டு போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினர். இந்த கோழைத்தனமானவர்கள் களத்திலிருந்து விலகி செல்வதை சஞ்சயா பார்த்தார். அவர்களின் செயல்கள் புனித வேரங்களிலிருந்து விலகி செல்லும் நாத்திகர்களின் செயல்களுடன் ஒப்பிடப்பட்டன. வாசுதேவனும் தனஞ்சயனும் இறுதியாக துரோணர் தலைமையிலான பிரிவிலையிலிருந்து மேகங்களிலிருந்து வெடித்த 2 ஈயும் சூரியர்களைப் போல தோன்றினர். அவர்களின் சோர்வு நீக்கப்பட்டது. அவர்கள் புத்துணர்ச்சியுடன் இருந்தனர். அவர்களின் முகங்கள் கடுமையான உறுதியுடன் பிரகாசித்தன. வலுவான வலையில் இருந்து தப்பிய 2 மீன்கள் போல் தோன்றின. அவற்றில் அசைவுகள் வேகமாகவும் சிரமமின்றி இருந்தன. அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லும்போது சிந்துக்களின் ஆட்சியாளரான ஜெயத்ரதன் அவர்களை சந்தித்தார். அவருடன் ததராஷ்டிரர்களில் மிகவும் திறமையான வீரர்களில் 6 பேர் இருந்தனர். ஆனால் வாசுதேவனும் தனஞ்சயனும் துணிவடையாமல் திரையை எதிர்பார்த்து காத்திருந்த 2 புலிகளைப் போல தங்கள் இலக்கை நோக்கி கண்களை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தன. கோபத்தால் அவர்களின் முகங்கள் சிவந்தன. பங்க குவாரியை வெங்க ஒரு ஜோடி பருந்திரல் கீழே இறங்குவது போல் அவர்கள் ஜெயத்ரதனை நோக்கி விரைந்தனர். 2 கிருஷ்ணர்களும் தன்னை நெருங்குவதை பார்த்த சிந்துவின் ஆட்சியாளர் அச்சத்தால் வேம்பியிருந்தார். அவர்களின் பிரகாசமும் கோபமும் ஒப்பிட முடியாதவை. வாசுதேவனும் தனஞ்சயனும் ஜெயத்ரதரை நெருங்கிக் கொண்டிருந்த போது சஞ்சய பிரமையுடன் பார்த்தார். அவர்களின் நகர்வுகள் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன. போரின் எதிர்பார்ப்பில் அவர்களின் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. பருந்துகள் இறைச்சியை விழுந்த கீழே இறங்குவது போல இருந்தது. 2 கிருஷ்ணர்களும் தங்கள் இலக்கை நோக்கி விரைந்தபோது திறன்ஸ் மற்றும் சங்கிலிகளின் சத்தம் காற்றை நிரப்பியது. திருதராஷ்டிரரின் துணிச்சலான மகனான துரியோதனன் தலையிடுவதற்கான வாய்ப்பைக் கண்டு ஜெயத்ரதனை 2 கிருஷ்ணர்களிடமிருந்து பாதுகாக்க தீர்மானித்து ஒரே ரதத்தில் விரைந்தான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஏனெனில் வாசுதேவனும் தனஞ்சயனும் தடுத்து நிறுத்த முடியாதவர்களாக இருந்தனர். அவர்களின் கோபமும் உறுதியும் அவர்களை ஒரு கொந்தளிப்பான புயலைப் போல முன்னெடுத்துச் சென்றது. சஞ்சயன் பார்த்து கொண்டிருக்கையில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் பேசுவதை கேட்டான். ஓ பார்த்தே, மற்றவர்களின் பயத்தால் நாம் செய்திருப்பப்படக்கூடாது. நாம் குந்தியின் மகன்கள். ஒரு காலத்தில் மாபெரும் கஸ்தினபுர ராஜ்யம் இப்போது வீழ்ச்சியின் விளிம்பில் இருந்தது. மன்னர் திருதராஷ்டிர பார்வையற்றவர், ஆனால் தனது மக்களின் துன்பங்களுக்கு காது கேளாதவர். தனது நம்பகமான ஆலோசகரும் தேரோட்டியுமான சஞ்சயாவின் ஆலோசனையை நாடினார். சொல்லுங்கள் சஞ்சயா என்று திருதராஷ்டிரர் கெஞ்சினார். புருஷரவர்களையும் சிந்துக்களின் ஆட்சியாளரையும் கொன்ற பிறகு எங்கள் மனதில் என்ன வந்தது? குருக்களுக்கு நடுவே இருந்த என் மகன் துரியோதனிடம்
துரோணர் என்ன கூறினார்? இந்த கதையை நினைவு கூர்ந்தபோது சஞ்சயாவின் குரு நடுங்கியது. ஓ பாரதனே, பூர்சவாக்களும் சிந்துக்களில் ஆட்சியாளரும் கொல்லப்பட்ட பிறகு உங்கள் கூட்டுப்படையினரிடையே உரத்த அழுகை எழுந்தது. அவர்கள் அனைவரும் உங்கள் மகனின் ஆலோசனைகளை புறக்கணித்தனர். இதன் விளைவாக மனிதர்களின் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். சஞ்சயனின் வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரரின் இதயம் வேதனை அடைந்தது. பாண்டவர்களின் கோபத்தை தூண்டுவதில் அவரது மகன் துரியோதனன் முக்கிய பங்கு வகித்ததை அவர் அறிந்திருந்தார். இப்போது அவர்களின் ஆட்சியம் அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. சஞ்சயா தொடர்ந்தார். துரோணர், உங்கள் மகளின் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தூக்கத்தில் மூழ்கிவிட்டார். மன்னரே, சிறிது நேரம் பதிவளித்து இந்த வார்த்தைகளை மிகுந்த வேதனையுடன் கூறினார். துரியோதனிடத்தில் பேசிய போது சபையில் சத்தம் எதிரொலித்தது. துயரமும் வருத்தமும் நிறைந்த அவரது வார்த்தைகள், ஓ துரியோதனே, நீ ஏன் என்னை வார்த்தைகளால் துளைக்கிறாய்? அர்ஜுனன் போரில் தோற்கடிக்க முடியாது என்று நான் முன்பு சொன்னேன். சிம்மாசனத்தால் பாதுகாக்கப்பட்ட அர்ஜுனன் சீகண்டின் பீமனை கொன்றாந்தல் காலத்தின் மாபெரும் போர் வீரரான பீமரின் வீழ்ச்சியை நினைவு கூர்ந்த துரோணரின் கண்கள் கண்ணியால் நிரம்பின. கடவுளாலும் தனவர்களாலும் தோற்கடிக்கப்பட முடியாத பீஷ்மரை பார்த்து உண்மையில் போரில் கொல்லப்பட்டார். அப்போதும் கூட இந்த பாரத விருந்தினர் அழிந்துவிட்டார் என்பதை நான் அறிந்த துரோணரின் வார்த்தைகள் காட்டில் தொங்கியதால் கூட்டம் அமைதியானது. பகடை விளையாட்டை பற்றியும் பாண்டவர்களை ஏமாற்றுவது எப்படி ஒரு சூழ்ச்சியாக இருந்தது என்பதையும் அவர்களுக்கு ஏற்படவிருக்கும் பேரழிவை விதுரர் எப்படி முன்னறிவித்தார் என்பதையும் அவர் பேசினார். அந்த அம்புகள் கூட ஐயா ஜெயாவால் துரத்தப்பட்டவை இப்போது என்னை கொள்கின்றன. விதுரர் அவை அப்படிப்பட்டவை என்று வரைப்படுத்தினாலும் அவை அவ்வாறு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த வார்த்தைகள் மீண்டும் ஞானியும் உயர்ந்த ஆன்மாவும் கொண்ட விதுரர் கண்களில் கண்ணீருடன் அமைதியை குறிக்கும் அந்த மங்களகரமான வார்த்தைகளை உங்களிடம் கூறினார். அப்போது நீங்கள் கேட்கவில்லை. தனது சொந்த உணர்வுகளை பற்றி பேசும்போது துரோணரில் குரல் வலுவடைந்தது. முன்னறிவிக்கப்பட்ட அந்த பேரழிவு இப்போது வந்துவிட்டது. ஓ துரியோதனே, அந்த பயங்கரமான படுகொலை இப்போது வந்துவிட்டது. சூரியன் போர்க்களத்தில் வீழ்ந்தது. மன்னர் துரியோதனன் தனது கோபம் மற்றும் உறுதிப்பட்டால் தூண்டப்பட்டு அர்ஜுனனை 3 விரைவான அம்புகளால் தாக்கி எதிரியின் இதயத்துக்குள் ஆழமாக துளைத்தார். ஆனால் அர்ஜுனன் தைரியமின்றி 4 மற்றும் 10 தண்டுகளை திருப்பி சுட்டார். கல்லில் குத்தப்பட்டு அழகான இறகுகளால் ஆழ்ந்தரிக்கப்பட்டார். துரியோதனின் ஊடுருவ முடியாத கவசத்தால் அவை விரட்டப்படுவதை காண மட்டுமே அர்ஜுனனின் பக்கத்திலிருந்து இந்த சண்டையை பார்த்த கிருஷ்ணர் ஆச்சரியத்துடன், மலைகளின் அசைவை போன்ற ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை. ஓ பார்த்தே, உன் அம்புகள் குறைந்து எந்த விளைவையும் ஏற்படுத்த தவறிவிட்டன என்று பதிலளித்தார். அர்ஜுனன் ஒரு கணம் யோசித்துவிட்டு, இந்த கவசம் துரியோதனின் உடலில் துரோணரால் போடப்பட்டுள்ளது. அது ஊடுருவ முடியாதது. கட்டப்பட்டிருப்பது போல் 3 உலகங்களின் வலிமையை பெறுகிறது என்று பதிலளித்தார். கிருஷ்ணர் புரிதலில் தலையசைத்தார். ஆனால் அவரது வெளிப்பாடு தீவிரமாக மாறியது. ஓ பார்த்தே, இந்த கவசத்தை உங்கள் அம்புகளால் தொலைக்க நீங்கள் சிரமப்படுவதை நான் காண்கிறேன். அர்ஜுனன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து, இந்த கவசத்தை பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட தெய்வீகமாக இருந்தாலும் நான் குரு இளவரசனை தோற்கடிப்பேன். வானங்களின் தலைவர் இந்த கவசத்தை அங்கராசுக்கு வழங்கினார். அவரிடமிருந்து அது பிரஸ்பதி மற்றும் புரந்தர வழியாக எனக்கு அனுப்பப்பட்டது. அதன் ரகசியங்களை நான் அறிவேன். அதனுடன் வந்த மந்திரங்களால் நான் துரியோதனின் பாதுகாப்பை உடைப்பேன். புதிதாக கண்ட உறுதியுடன் அர்ஜுனன் தனது வில்லை இழுத்து தனது முந்தைய காட்சிகளை துண்டித்த துரோணரின் மகன் அஸ்வத்தமானை எதிர்கொள்ள தயாரான போது பண்டைய மந்திரங்களுடன் சில அம்புகளை தூண்டினார். ஆனால் அர்ஜுனன் இலக்கை எடுப்பதற்கு முன்பு அஸ்வத்தமான் மீண்டும் ஒரு முறை தலையிட்டார். மேலும் போர் தீவிரமடைந்த போது அர்ஜுனன் கோபமடைந்தான். போர்க்களத்தை ஆய்வு செய்த போது தனது வாயின் மூளைகளை நக்கினான். துரியோதனின் கவசம் இன்னும் தன்னை தீங்கிலிருந்து பாதுகாப்பதை கண்டான். ஆனால் ஒரு கடுமையான அழுகையுடன் அர்ஜுனன் மரணத்தை ஒத்த கூர்மையான முனைகளை கட்டறித்து விட்டான்.
இந்த அம்புகளால் துரியோதனின் குதிரைகளையும் தேரோட்டிகளையும் கொன்றான். அவரது வில் மற்றும் தோல் விரல்களின் வேலியை வெட்டினான். பல போர் வீரர்கள் அவருக்கு உதவ விரைந்ததால் குழு மன்னர் இப்போது காற்றாலும் காயங்களாலும் துயரத்தில் வீழ்ந்தார். ஆனால் அர்ஜுனன் தனது ஆயுதங்களின் வலிமையுடன் அந்த விருந்தினரை கொல்லத் தொடங்கினார். போர் வீரர்களையும் யானைகளையும் நூற்றுக்கணக்கானோர் தரையில் மோதினர். போர் உச்சக்கட்டத்தை எட்டியதும் கிருசர் தனது சல்லு பஞ்ச் ஜாண்டாவை உரத்த குரலில் ஊதினார். அதே நேரத்தில் அர்ஜுனன் தனது வில் காந்திவாவை மிகுந்த பலத்துடன் இழுத்தார். குரு வீரர்கள் திரளாக தரையில் வீழ்ந்தபோது அவர்களின் சங்கு மற்றும் வில்லுகளின் சத்தம் காற்றை நிரப்பியது. அர்ஜுனனின் காற்றால் ஏற்கப்படும் மேகத்தைப் போல பிரகாசமாக நின்றது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஓர் தொடங்கியது. மன்னர் திருதராஷ்டிரரின் புத்திசாலித்தனமான மற்றும் நம்பகமான ஆலோசகரான சஞ்சயா பக்கவாட்டில் நின்று இரு படைகளும் மோதுவதை மூச்சு திணறலுடன் பார்த்து கொண்டிருந்தார். சூரியன் போர்க்களத்தில் இறங்கியதும் பூரிஸ்ரவர்கள் சலக், கர்ணன், விருஷாசேனா, ஜேததா, கிருபா மற்றும் துரோணரின் மகன் அஸ்வத்தமான் ஆகியோரின் தலைமையில் கௌரவர் போர் வீரர்கள் தங்கள் ஒளிரும் ரதங்களில் முன்னேறி சென்றனர். அவர்களின் குதிரைகளின் குளம்புகள் பூமியை தாக்கின. அவர்கள் பாண்டவர் போர் வீரரான அர்ஜுனனை நோக்கி இடி முழக்கம் வீசும்போது காற்றில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பின. சங்கீதங்களின் சத்தம் காற்றில் ஒலித்தது. வானத்தையும் பூமியையும் காதுகளை துளைக்கும் கூச்சல் சத்தத்தால் நிரப்பியது. கிருஷ்ணர் என்றும் அழைக்கப்படும் வாசுதேவர், தனஞ்சேல் அல்லது அர்ஜுனன் ஆகியோர் தங்கள் சொந்த சங்கீதங்களான தேவதத்த மற்றும் பஞ்சதான்யாவை ஊதினர். இது பிரபஞ்சத்தில் அடித்தளத்தை அசைப்பதாக தோன்றிய ஒரு சோனி ஏற்றத்தை உருவாகியது. அர்ஜுனனால் பிடிக்கப்பட்ட ஜெயதனை பாதுகாக்க கௌரவப் போர் வீரர்கள் கோபத்துடனும் உறுதியுடனும் இருந்தனர். துரோணரின் மகன் அஸ்வத்தமான் வாசுதேவனை 70 முறை அம்புக்கு தாக்கினார். அர்ஜுனன் தனது சொந்த நூற்றுக்கணக்கான அம்புகளால் கணனையும் விருஷாசனையும் துளைத்து பதிலடி கொடுத்தான். போர் தீவிரமடைந்தது. ஒவ்வொரு போர் வீரரும் துணிச்சல் மற்றும் திறமையின் சாதனைகளில் மற்றவர்களை முறியடிக்க முயன்றனர். மத்தாவின் ஆட்சியாளரான சால்யா அர்ஜுனனை நோக்கி 10 அம்புகளை வீசினார். அதே நேரத்தில் ஜெயதன் அவரை 77 தண்டுகளால் தாக்கினார். பூரீஸ்வரர்கள் வாசுதேவனை 3 அம்புகளால் துளைத்தார். அவர்களின் தங்க முனைகள் சூரிய ஒளியில் ஒளிரும் கோபம் மற்றும் தனது நண்பர் கிருஷ்ணரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையால் தூண்டப்பட்ட அர்ஜுனன் தனது எதிரிகள் மீது அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டான். அவர் சால்யாவின் வில்லை வெட்டி 10 அம்புகளால் தாக்கி 25 அம்புகளால் கிருபாவை தொலைத்தார். மோதும் எகு சத்தத்தால் காற்று கிளம்பியது. வியர்வையின் வாசனை மற்றும் போர்க்களத்தில் கனமாக தொங்கும் ரத்தம் தொடரும்போது அர்ஜுனன் மேலும் வலுவடைந்து தன் எதிரிகள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தும் போது தமது அம்புகள் நேருக்கு நேர் பறப்பது போல் தோன்றியது. கிருஷ்ணர் பிடிபட்டதால் கோபமடைந்த புரீஸ்ரவாஸ் கடவுளின் கோரின் கையை வெட்டிவிட்டார். ஆனால் அர்ஜுனன் வெறுமனே சிரித்தார். மேலும் நூற்றுக்கணக்கான அம்புகளை வீசினார். அவை கௌரவர்களின் அணிகளில் ஒரு புயல் போல கிழிந்த. இரு தரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் தங்கள் உயிரை பணியமைத்து சண்டையிட்டு கொண்டிருந்த இந்த யுத்தம் குழப்பம் மற்றும் அழிவுகளின் பேரழிவாக இருந்தது. சஞ்சயார் இரு படைகளும் மோதுவதை அச்சத்துடன் பார்த்தார். அவருக்கு முன்னால் நடந்த படுகொலைகளைக் கண்டு அவரது இதயம் துக்கத்தில் மூழ்கியது. மன்னர் திருதராஷ்டிரர் வீரர்களின் கடலை பார்த்து கொண்டிருந்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அவர் தனது தேரோட்டியான சஞ்சயரிடம் திரும்பி பார்த்தார் மற்றும் குரு வீரர்களின் கார்களை அலங்கரிக்கும் பல்வேறு தரங்களை விவரிக்க சொன்னார். சஞ்சயா பேசத் தொடங்கினார். அவரது குரல் போரின் இரைச்சலை கடந்து சென்றது. ராஜாவே, அந்த உயர்ந்த மனதுள்ள வீரர்களின் கார்களில் எரியும் தீப்பிழம்புகளைப் போல பிரகாசிக்கும் பல்வேறு வரையான தரல்களை கேளுங்கள். தங்க சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட மற்றும் ஒவ்வொரு வண்ணத்தின் பதாதைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்க தரநிலைகளை அவர் விவரித்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் சஞ்சயனின் கண்கள் காந்திவாவின் ஓட்டுநரான அர்ஜுனனான தனஞ்சயனின் காரை நோக்கி அலைந்து திரிந்தன.
சிங்கத்தைப் போலவே கடுமையான முகம் மற்றும் வாள் கொண்ட குரங்கின் அடையாளத்தை கொண்ட தரநிலை அந்த போரில் பயத்தை தூண்டுவதாக தோன்றியது. குரங்குதிர நிலை பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. அர்ஜுனனின் காரின் மீது நடனமாடும்போது அதன் பல பதாகைகள் காற்றில் பறந்து கொண்டிருந்த சர்ச்சை தனது விளக்கத்தை தொடர்ந்தார். துரோணரின் மகன் கர்ணன் மற்றும் அதர்தரின் மகனின் தரங்களை சுட்டிக்காட்டினார். ஒவ்வொருவரும் கடைசி நபரை விட பிரகாசமாக இருந்தனர். தங்கம் நகைகள் மற்றும் சூரிய ஒளியில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் பத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டனர். பாண்டவர்களின் போதகர் கிருபாவில் மாட்டுக்காலை கடவுள்களின் வெளிப்பாடு போல வேறொரு உலக ஒளியை கதிர்வீச்சு செய்வது போல் தோன்றியது. சஞ்சயன் பேசுகையில் போர் மூண்டது. போர் வீரர்கள் மோதிக்கொண்டனர். வானத்தில் அம்புகள் பறந்தன. மன்னர் திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் தனது படைகளை களத்தில் வழிநடத்தினார். அவரது தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட யானையால் அலங்கரிக்கப்பட்ட தாக்குதலுக்கு தலைமை தாங்கினார். யானை தரமான மற்ற தரங்களுக்கு மேல் கோபுரம் போல் தோன்றியது. அதன் தங்க சங்கிலிகள் காற்றில் அசைந்தபோது 100 மணிகள் போல அசைந்தனால் அர்ஜுனனின் குரங்குதிர நிலை அவர்கள் அனைவரிடமும் உயரமாக நின்றது. அதன் பதாகைகள் ஒரு விளையாட்டு ஆயங்கில் நடனமாடும் அழகான பெண்களைப் போல அறந்தன. அதன் மையத்தில் அர்ஜுனன் அமர்ந்திருந்தான். குரு போர் வீரர்கள் மீது அம்புகளை வீச தயாராக இருந்தபோது எதிரிகளின் கோடுகளில் கண்களை நிலைநிறுத்தி கொண்டான். போர் கடுமையானதாகவும் குழப்பமாகவும் இருந்தது. இரு தரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் மோதிக்கொண்டும் வீழ்ந்தும் இருந்தனர். ஆனால் அர்ஜுனன் தனித்து நின்றான். தனது காந்திலனை தனது தோள்வட்டைக்கு குறுக்கே நீட்டி தனக்கு முன்னால் நின்ற அனைவரையும் தோற்கடிக்க தயாராக இருந்தபோது எய்யும் நெருப்பை போல பிரகாசித்தார். மேலும் நாள் செல்ல செல்ல போரின் முடிவு தெளிவாகியது. அர்ஜுனன் அந்த வலிமையான ஆயுதமேந்திய வீரன் வெற்றி பெறுவார். அவரது குரங்குதரமான வழிநடத்துவார். சூரியன் மறைந்து போர்க்களத்தில் ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசத் தொடங்கிய போது மன்னர் திருதராஷ்டிரரின் படைகள் பின்வாங்கின. அவர்களின் தரநிலைகள் சரிந்தன. அவர்களின் போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர். மன்னர் தானே தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். சஞ்சயன் கண்ட அதிசயங்களை பற்றி பேசும்போது அவரது கண்கள் அவர் மீது நிலைத்திருந்தன. சூரியன் போர்க்களத்தில் விழுந்தபோது மன்னர் திருதராஷ்டிரர் தனது தேரோட்டியான சஞ்சயரிடம் நடந்த நிகழ்வுகளை பற்றி கேட்டார். அர்ஜுனின் வேட்டைக்கு என்ன நடந்தது என்று கேட்டார். சஞ்சயன் பஞ்சலக்களுக்கும் குருக்களுக்கும் இடையிலான மாபெரும் போரின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். பிற்பகல் சூரியன் வீரர்களின் மீது தனது தங்க ஒளியை செலுத்திய போது துரோணர் போரின் மையப்புள்ளியாக மாறினார். அவரை தோற்கடிக்க ஆர்வமாக இருந்த பாஞ்சாலர்கள் பூமியை உலுக்கிய அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டனர். அவர்களின் கார்போர் வீரர்கள் வில்லுகள் கிறுக்கப்பட்டு முள்ளு அலறல்களுடன் கடற்கரையில் மோதிய புயல் கடலைப் போல துரோணரின் ரதத்தை நோக்கி விரைந்தனர்கையா. குலத்தைச் சேர்ந்த வலிமையான போர் வீரரான விரட்சகா தாக்குதலுக்கு தலைமை தாங்கி அவருக்கு முன்னால் எதிர்கால இலைகளைப் போல அம்புகளை சிதறடித்தார். தனது துணிச்சலுக்கு புகழ்பெற்ற ட்சேமதுர்தி விரட்சகாவில் ஆயிரக்கணக்கான கூர்மையான அம்புகளை வீசினார். ஆனால் வீரர்களிடையே ஒரு காளையான திட்டது சமமான கொடூரத்துடன் எதிர்த்து போராடினார். இரு தரப்பினரும் மோதல்களை பரிமாறிக்கொண்டும் இரு தரப்பினரும் ஆதிக்கம் செலுத்தாத நிலையிலும் போர் தீவிரமடைந்தது. வெற்றி பெறுவதில் உறுதியாக இருந்த மன்னர் யுதிஷ்டிரர் தனது பிரிவின் தலைமையில் உறுதியாக நின்று பெய்ய துரோணரால் எதிர்த்தார். திருதராஷ்டிரரின் மகனான விகர்ணன் நகுலனுடன் மோதினார். அதே நேரத்தில் துருமுகா சகதேவரை அம்புகளால் தாக்கினார். சச்சகி ஒரு திறமையான போர் வீரர் உயிர்கதத்திற்கு எதிராக வீரத்துடன் போராடினார். சோமதத்தரின் மகன் திரௌபதியின் 5 மகன்களை எதிர்கொண்டார். பீம்சேனனுக்கும் துரோணரின் கடுமையான ராட்சச மகனான ஆலமுஷனுக்கும் இடையிலான மோதல் ராமருக்கும் ராவணனுக்கும் இடையிலான புகழ்பெற்ற போருக்கு ஒத்ததாக இருந்தது. போர் தீவிரமடைந்த போது யுதிஷ்டிரர் 90 நேரான தண்டுகளால் துரோணரை தாக்கி
அவரது முக்கிய பகுதிகளை தாக்கினார். கோபமடைந்த துரோணர் யுதிஷ்டிரரின் மார்பு 25 அம்புகளால் தாக்கி பதிலடி கொடுத்தார். இருப்பினும் மன்னர் சகிப்புத்தன்மையின்றி இருந்தார். அவர் துரோணரின் அம்பு மழை திசை திருப்பும்போது மிகுந்த இலகுவான கையை வெளிப்படுத்தினார். கோபத்தால் நிரம்பிய துரோணர் யுதிஷ்டிரனின் வில்லை வெட்டி பின்னர் அவரை 1000 தண்டுகளால் மூடினார். இதனால் ராஜா இறந்து விட்டதாக தோன்றியது. பாண்டவ இராணுவம் விரக்தியுடன் கூக்குரலிட்டது. தங்கள் தலைவர் துரோணரின் வலிமைக்கு விழுந்து விட்டார் என்று நினைத்தார். ஆனால் யுதிஷ்டிரர் தடையின்றி மற்றொரு சிறந்த வில்லை எடுத்து துரோணர் சுட்ட அம்புகளை வெட்டினார். தனது புதிய வில்லை கொண்டு வானத்தை ஒழுக்கும் 8 மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தங்க கோழி பொருத்தப்பட்ட ஒரு மலையை கூட துளைக்கும் திறன் கொண்ட ஒரு அம்பை அவர் வீசினார். அந்த அம்பு துரோணரை நோக்கி பாய்ந்தபோது முழு படையும் பயத்தில் நடுங்கியது. வலிமையான யுதிஷ்டிரர் சிங்கத்தைப் போல கர்ஜித்தார். அவரை கேட்ட அனைவரிடமும் பயத்தை தூண்டினார். போர்க்களத்தில் சூரியன் தாக்கியது. அதற்கு முன்னால் ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு தங்க ஒளியை செலுத்தியது. மன்னர் திருதராஷ்டிரரின் இராணுவம் பாண்டவர்களுடன் மோதிக்கொண்டது. இந்த பேரழிவின் மத்தியில் 2 போர் வீரர்கள் தங்கள் துணிச்சல் மற்றும் திறமைக்காக தனித்து நின்றனர். கைகேய வம்சத்தைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த கார்போர் வீரரான சேமதத்தி தனது வில்லை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு முன்னேறி சென்றார். அவரது எதிரியான வேகச்சத்தா குறைவான வலிமையானவர் அல்ல. இருவரும் கடுமையான சண்டையில் அம்புகளை பரிமாறிக்கொள்ளத் தொடங்கினர். சேமதுர்த்தியின் நோக்கம் உண்மையாக இருந்தது. மார்பில் பல அம்புகளால் வெடச்சதாவை அடித்தார். ஆனால் கைகேய இளவரசர் தரணடைய மறுத்துவிட்டார். துரோணரின் பிரிவை துளைக்க உறுதியாக இருந்தார். தனது எதிரியின் வீரத்தால் தடையின்றி சேமதுர்த்தி வேடச்சத்தாவின் வில்லை நன்கு நிதானமான தண்டால் வெட்டி பின்னர் அவரை மீண்டும் ஒரு தீவிரமான அம்பு மூலம் அடித்தார். இருப்பினும் கைகேய இளவரசர் அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்படுபவர் அல்ல. அவர் மற்றொரு வில்லை எடுத்து சேமதுர்த்தியை பார்த்து புன்னகைத்தார். அவரது கண்கள் உறுதியுடன் எரிந்தன. ஒரு விரைவான இயக்கத்துடன் அவர் சேமதுர்த்தியின் ரதத்தை நோக்கி பறக்கும் அகலமான தலை பண்டை அனுப்பி அதை தாக்கி போர் வீரனை தரையில் விட வைத்தார். போர் தீரமடைந்த போது மற்ற போர் வீரர்களும் போரில் இணைந்தனர். பாண்டவர் முகாமை சேர்ந்த ஒரு பெரிய வில்லனான விராடன்வான் சேடி குலத்தை சேர்ந்த துணிச்சலான இளவரசரான திஸ்தகேத்துவுடன் மோதினார். இருவரும் அம்புகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் நோக்கம் உண்மையானது மற்றும் ஆபத்தானது. அவர்களின் போர் கடுமையானது மற்றும் கடவுள்களால் சாட்சியமைக்கப்படுவதற்கு தகுதியானது. விராதன்வான் இறுதியார் மேல் கையை பெற்று திஸ்தகேதுவின் வில்லை அகலமான தலை அம்புகளால் இரண்டாக வெட்டினார். சேடி இளவரசர் பின்னர் இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பயங்கரமான ராட்டை எடுத்து ஒரு தங்க கம்பியால் பொருத்தப்பட்டு அதை விராதன்வானின் தேர் மீது வீசினார். ஆனால் பாண்டவ போர் வீரர் அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்படவில்லை. அவர் ராட்டை தவிர்த்து திருப்பினார். திரிஷ்டகேதுவை தரையில் விழ வைத்தார். திகர்த்தா போர் வீரர்கள் தங்கள் தோழர்கள் விழுவதை பார்த்தபோது அவர்கள் தங்கள் குலத்தை சேர்ந்த துணிச்சலான இளவரசரான துர்முகாவின் பின்னால் அணிதிரண்டனர். அவர் சகாதேவனை நோக்கி 60 தண்டுகளை வீசினார். ஆனால் பாண்டவ போர் வீரர் திகைக்கவில்லை. அமைதியான புன்னகையுடன் அவர் துர்முகாவை பல தீவிரமான அம்புகளால் துளைத்தார். பின்னர் அவரை மீண்டும் 9 தண்டுகளால் தாக்கினார். சராதேவலின் அகலமான தலை அம்பால் திரிகர்த்தா இளவரசரின் தரநிலைகள் வெட்டப்பட்டன. மேலும் அவரது 4 குதிரைகளும் மற்ற 4 அம்புகளால் தாக்கப்பட்ட துர்முகா தனது ரதத்திலிருந்து குதித்தார். ஆனால் சரதேவா இடைவிடாமல் இருந்தார். அவர் திகர்த்தா இளவரசரின் தேரோட்டியின் தலையை கணேச முகம் கொண்ட அம்பால் வெட்டி பின்னர் துர்முகாவை 5 அம்புகளால் துளைத்தார். திரிகர்த்தா போர் வீரர் அச்சமின்றி குதித்தார். பாண்டவர்களின் வீர செயல்களின் கதையை சஞ்சயன் நினைவு கூர்ந்தபோது போர்க்களம் பரபரப்பாக இருந்தது. இந்த குழப்பத்தின் மத்தியில் சக்தி வாய்ந்த போர் வீரரான சோமதத்தரின் புகழ்பெற்ற மகன் திருவரியின் 5 மகன்களான நகுலனின் சகோதரர்களான யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் மற்றும் சகதேவருடன் மோதினார்.
இந்த மாபெரும் வில்லன்கள் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டபோது காற்று பதற்றத்தால் மின்னலாக இருந்தது. சோமரத்தரின் மகன் அவர்கள் மீது தனது கோபத்தை கட்டவிழ்த்துவிட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் 5 அம்புருள